எல்லாருக்கும் வணக்கங்க. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வக்ர பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் லாபஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடியவர். மேசராசிக்கு 12வது பாவகன் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் 7.5 சனியாக இருக்கக்கூடிய சூழலில் சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அதுபோக ஜோதிட சாஸ்திரத்திலேயே இத்தனை நாள் இல்லாத ஒரு அதிசயம், இதுக்கு மேற்கொண்டு அந்த அதிசயம் வருமா வராதுன்றது தெரியாது. அப்பேற்பட்ட அதிசயம் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஏற்பட போகுது. ஜூலை மாதம் 26ஆம் தேதி தான் சனி பகவான் வக்ரம் அடைகிறார். அதுதான் அதிசயமாக இல்லை. 26ஆம் தேதி அப்படின்னா 2 6 கூட்டுனா கூட்டுத்தொகை 8. எத்தனை நாள் சனி பகவான் வக்ரத்தில் இருப்பார் அப்படின்னா 4 மாதம் 4 நாள், அதுவும் 8. சனி பகவானுடைய தொடர்பில் தான் எல்லா கிரகங்களும் இருக்கும். இந்த மாதிரி ஜோதிட சாஸ்திரத்தில் இது வரைக்கும் இல்லை. இதுக்கு மேற்கொண்டு இந்த மாதிரி இருக்குமான்றது சத்தியமாக தெரியாது. ஃபஸ்ட்டு சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். ரேவதி நட்சத்திரம்ன்றது புதனுடைய நட்சத்திரம். புதனுடைய வீட்டை பார்க்கிறார். அப்போ அந்த புதனுக்கும் சனி பகவானுக்கும் தொடர்பு உண்டு. ரேவதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் தான் சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. ரேவதி நட்சத்திரம் 2வது பாதத்திலிருந்து 1வது பாதத்துக்கும் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்துக்கு பின்னுக்கு அந்த 2 நட்சத்திரம் 3 பாதத்துக்கு வரக்கூடியது தான் 4 மாதம் 4 நாள். இப்போ புதன் சனி பகவானுடைய தொடர்பு இருக்குன்னு சொல்லிவிட்டனுங்க. அடுத்தது மேசராசியாதிபதி செவ்வாய் சனியுடைய பார்வையில் இருக்கிறார். சனியுடைய பார்வையில் இருக்கார். அடுத்தது குரு, மேஷராசிக்கு 12 கூடிய கிரகம் குரு. மேஷராசிக்கு 4வது பாவகத்தில் சனி பகவானுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூச நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் இருக்கார். சனி பகவானுடைய வீட்டை பார்க்கிறார். மேஷராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். கூட இருக்கக்கூடிய சூரியன் புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய மேசராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திரஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன் தான். 5 கூடிய கிரகம். புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குருவோட சேர்ந்து சனியுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூச நட்சத்திரம் 1 பாதத்தில் இருக்கார். அப்போது செவ்வாய் சனி தொடர்பு, புதன் சனி தொடர்பு, சனி சூரியன் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், குரு சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் இன்னும் விவரம் சொல்கிறேனுங்க. இந்த சுக்கிரன் இருக்கார்லவா, மேசராசிக்கு 2 கூடிய கிரகம், அதாவது திருமணஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி, அவருடைய வீட்டை தான் 3வது பார்வையாக சனி பகவான் பார்க்கிறார். அந்த சுக்கிரன் சனியுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய மேஷராசிக்கு 11வது பாவகம் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். கூட இருக்கக்கூடிய கேதுவும் இந்த சனி பகவானுடைய வீட்டை பார்க்கிறார். அப்போது இது எல்லாமே சனி பகவானுடைய தொடர்பு. அடுத்தபடியாக சொல்கிறேனுங்க, இங்கே இருக்கிற ஒரே ஒரு கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா ராகு. சதய நட்சத்திரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாருனாலும் சனி பகவானுடைய வீட்டில் தான் இருக்கார். சரி, அடுத்தது ஒரே ஒரு கிரகம் சந்திரனை விட்டுட்டுமே அப்படின்னா சனி பகவான் வக்ரகதி அடையக்கூடிய நேரத்தில் சந்திர பகவான் மேசராசிக்கு 4 கூடிய கிரகம் மேசராசிக்கு 9வது பாவகத்தில் மூல நட்சத்திரம் 1 பாதத்தில் தனுசு ராசியில் இருந்து சனி பகவானுடைய பார்வை 10வது பார்வையாக வாங்குறாரு. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். என் வயசுக்கு இந்த மாதிரி ஒரு அதிசயம் நான் பார்த்ததில்லை. எங்கள் அப்பாரு வயசுக்கு கிட்டத்தட்ட எங்கள் அப்பாருக்கு கிட்டத்தட்ட 70 வயசு ஆகுதுங்க. அவரும் இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை பார்க்கல. இது வரைக்கும் இந்த விஷயம் எத்தனை ஜோதிடர்களுக்கு தெரியுன்றது எனக்கு தெரியலைங்க. அற்புதமான ஒரு நிகழ்வு வர ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டத்தில் ஏற்பட போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. இதனால் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் நிமித்தமாக மாற்றங்கள் வரும். பொதுவாக சனி பகவான் இயல்பு நிலையில் வரும் பொழுது, அதாவது நேர்பாதையில் வரும்போது ஒரு சில ராசிகளுக்கு பாதகமான பலன் கொடுக்கும் இருக்கிற இடத்தை பொறுத்து. அதே தன்னுடைய இயல்பு நிலையிலேருந்து மாறி வரும் பொழுது, பயிற்சியிலிருந்து பின்னுக்கு வக்ரகதியில் வரும் பொழுது வழக்கத்துக்கு மாறாக நல்ல பலன்களை கொடுக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். மேஷ ராசி அப்படின்னா மேஷ ராசி அதிபதி செவ்வாவுக்கு சனி கெட்டவராக இருந்தாலும் இந்த சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய நேரத்தில் முழுமையாக சனி நல்லவராகிறார். எப்படின்னா இந்த குரு பகவானுடைய பார்வையில் குரு பகவானுடைய வீட்டில் தான் சனி இருக்கார்.
தனகாரகனுடைய பார்வையில் தனகாரகனுடைய வீட்டில் இருந்து தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மேஷராசியாதிபதி செவ்வாவை சனி பார்க்க செய்கிறார். இதனால் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பண பிரச்சனை இருக்குது, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் இருக்கக்கூடிய மேசராசியில் பிறந்தவர்களாக நீங்கள் இருந்தால், இது வெறும் வார்த்தைக்காக சொல்லலைங்க, 100% சாத்திகமான ஒரு அமைப்பு, சாத்திகமான வார்த்தை. சாதிக்கிறதுக்கான நேரத்தை இந்த பிரபஞ்சம் எப்பயாவது ஒரு நேரமாக தான் வாய்ப்பு தான் கொடுக்கும். இந்த பிரபஞ்சம் மேசராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சாதிக்கிறதுக்குண்டான நேரத்தை ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனி பகவான் வக்கரகதி அடையும் பொழுது மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். இது தொழில் நிமித்தமா. மனுஷனுக்கு தொழில் நல்லா இருந்தால் கடன் தானாக தீர்ந்துட்டு போகுது. காசு பணம் வச்சுக்கிட்டு கடனை கட்டக்கூடாதுன்ற இடத்துல மேசராசியில் பிறந்தவங்க இல்லை. மனசார சொல்கிறேன், வரக்கூடிய ஜூலை மாதம் 26ஆம் தேதி கோட்சார கிரக நிலைகள் ஏற்படக்கூடிய சூழலும், சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய சூழலும், சனி பகவான் பார்க்கக்கூடிய இடமும், இது எல்லாமே நமக்கு பலமாக இருக்கிற பட்சத்தில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் நிமித்தமாக நல்லா இருக்கும், பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கும், குடும்பஸ்தானம் நல்ல விதமாக இருக்கும். என்ன காரணம்? குடும்பஸ்தானம் அப்படின்னா அந்த குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறாரு. குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் மேசராசிக்கு 5வது பாவகம் புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய சுயசாரம், பூர நட்சத்திரம்ன்றது பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரம், நிறைய பேருக்கு தெரியும். சுக்கிர பகவானுடைய சொந்த நட்சத்திரம். உங்கள் ராசிக்கு 11வது பாவகம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய தீராத பகைன்னு சொல்கிறத விட தீராத மனஸ்தாபம், கருத்து வேறுபாடு ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து தீரும். எத்தனை நாள் வரைக்கும் இந்த அமைப்பு இருக்குது? கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை. ஐயா, நல்லது நடக்கிறதுக்கு 4 மாதம் 4 வருஷம் தேவையில்லைங்க, 4 நிமிஷம் போதுமானது. இந்த 4 மாதம் 4 நாளில் 4 நிமிஷமாவது மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் சாதகமான தருணத்தை ஏற்படுத்தும். வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கணும், நேரம் இருக்கும்போது பயன்படுத்திக்கிடணும். இதுதான் எனக்கு தெரிஞ்சது. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மன அழுத்தம் இருக்குது. காசு பணம் இல்லையன்ற சங்கடம் ஒரு சிலருக்கு, காசு பணம் இருந்து நிம்மதி இல்லைன்ற சங்கடம் ஒரு சிலருக்கு, மண்ணு மனம் வாங்க முடியலன்ற ஒரு சில சங்கடம் ஒரு சிலருக்கு இருக்கும். 2 வீடு வாசல் இருக்குது, நிம்மதி இல்லாமல் இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்க தான் செய்கிறீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய மனநிலைகளுக்கு தகுந்த மாதிரி வரக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டத்தில் 100% மேசராசியில் பிறந்தவங்களுடைய மன அழுத்தம் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. பயன்படுத்திக்கோங்க. மற்ற கிரகங்களும் நமக்கு சாதகமாக இருக்குது, எதுவுமே நமக்கு பாதகம்னு சொல்லவே முடியாது. எப்படின்னா சனி பகவான் வக்ரகதி அடையும் பொழுது மேஷராசிக்கு 2வது பாவகத்தில் மேச ராசியாதிபதி இருந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம்ன்றது செவ்வாவுடைய நட்சத்திரம், குடும்பஸ்தானத்தில் இருந்து குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறாரு செவ்வா. அதுபோக மேஷ ராசிக்கு 8வது பாவகன் சொல்லக்கூடிய இடத்தையும் பார்க்கிறாரு. செவ்வாவுடைய பார்வையில் குருவுடைய பார்வையும் படும் மேஷராசிக்கு 8வது பாவகம். இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு லாட்ரி அடிச்சிடும், இல்லை வேறு ஏதாவது புதையல் கிடச்சிடும், அதெல்லாம் நான் சொல்ல வரல. மன நிம்மதி கொடுக்கும், உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்கும், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி கொடுக்கும், படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் பாதையை தான் காட்டும், கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. புத்தி இருக்கிறவங்க பொழைச்சிக்கலாம், எங்கள் அப்பா அதிகமாக சொல்லுவாங்க. ஆனால் புத்தி இருக்கிறவங்க எல்லாமே பொழைக்க முடியுதா அப்படின்னா எந்த நேரத்தில் எந்த செயல் செய்கிறோன்றது தான் முக்கியம். எத்தனையோ பேர் நல்ல சிந்தனை, நல்ல யோசனை, நல்ல படிப்பு எல்லாம் இருந்தும் ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? எதுக்குமே லாக்கிப்படல, ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறாங்க, எதுவுமே தெரியாதவங்களுக்கு. இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன ஏற்படுத்தணுமோ, உங்களுக்கு எங்கே கொண்டு போய் விடணுமோ அதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தும். நான் சொல்கிறது முயற்சி மட்டும் பண்ணுங்க. பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க, பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் விதைக்கக்கூடிய விதை விளையும், விளைஞ்சது வீடு வந்து சேரும்.
இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் தானுங்க மேசராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மாற்று கருத்தில் நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். இப்பேற்பட்ட அதிசயமான ஒரு கிரக அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்திடுச்சுன்ட்டு அனுபவித்து சொல்லுங்கள். இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிடணும்னா ஜாதகத்தை அனுப்பி வைங்க. முழுமையாக விரிவாக விளக்கமாக நான் பார்த்து சொல்கிறேனுங்க. அது போக நான் ஏற்கனவே செய்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், ஆயுள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன்கள் எழுதி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளாக நிறுத்தி வச்சுருந்தேன், பிஸியாக இருந்ததுனால மீண்டும் தொடங்கி இருக்கிறேன். இது ஒரு மனுஷனுடைய முழுமையான ஆயுள் கால பலன் கொண்ட சாதக புத்தகத்தை எழுதி கொடுக்குறேனுங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மேசராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.